அடுத்த ஸ்லைடு போவோம். 2வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ತೇವೆ. அந்த இடத்துல வந்து எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಕೂತುಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡ್ತಾ சும்மா ಇದ್ದಾರೆ. சாதாரணமா உட்கார்ந்து இருக்காங்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கூட தெரியல. சாதாரணமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. காத்துட்டே இருக்காங்க. ஏசப்பா எருசலேம் போய் காத்திருக்க சொன்னாரு. நாங்க காத்திருக்கிறோம் அப்படின்னு உட்கார்ந்துட்டே இருக்காங்க ಅಲ್ಲಿ எல்லாரும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋಗಿ ಕಾದುಕೊಂಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನಾವು ಕಾದು ಕುಳಿತಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲರೂ ಕೂತ್ಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்போ அங்க பாருங்க என்ன ஆகுது அந்த இடத்துல. ಆಗ ಅಲ್ಲಿ ಗಮನಿಸ್ರಿ ಯಾವ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಆಗ್ತಾ ಇದೆ. 2வது வசனம் 2வது அதிகாரம் 2வது வசனம் படிங்க. ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯ அப்போஸ்தலர் ಎರಡನೇ 2, ವಚನ. 2. அப்பொழுது ம். பலத்த காற்று அடிக்கிற ம். முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருக்கிற வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ம். அல்லாமலும் ம். அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும்? ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಎಲ್ಲರೂ? முத கேள்வி என்னது? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும்? ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಎಲ್ಲರೂ? நின்னுட்டு இருந்தாங்களா? படுத்து இருந்தாங்களா? பாட்டு பாடிட்டு இருந்தாங்களா? உட்கார்ந்து இருந்தாங்க. ஒரே மனதோட என்ன பண்ணிருந்தாங்க? உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ಏಕ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿ ಎಲ್ಲರೂ ಕೂತ್ಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இன்னைக்கு நிறைய சபைகளிலே எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க இப்படி பண்ணா பரிசுத்தாவியானவர் வருவாரு, இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க. சாதாரணமாய் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். ಅಲ್ಲಿ ಇವತ್ತು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿದ್ರೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಬರ್ತಾರೆ, ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿದ್ರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಅಲ್ಲಿ ಸಾಧಾರಣವಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಒಂದೇ ಮನಸ್ಸಿನಿಂದ ಕೂತ್ಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. எதுவும் பண்ண தேவையில்ல நம்ம. ಏನು ಮಾಡೋದು ಬೇಕಾಗಿಲ್ಲ. கர்த்தர் மேல காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வந்து நிரப்புவார் பரிசுத்தாவினாலே. ದೇವರ ಮೇಲೆ ಕಾದುಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ಮೇಲೆ ಸುರಿಸಲ್ಪಡುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. அவர் இஷ்டப்படி செய்வார் பரிசுத்தாவியானவர். ಅವ್ರ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಮಾಡಲ್ಪಡ್ತಾರೆ. மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, பரிசுத்தாவியானவர் எப்படி வர முடியும்? இந்த மியூசிக் ப்ளே பண்ணா வருவாரு, இப்படி புகை விட்டா வருவாரு, இல்லாட்டி லைட் அப்படியே மினிக்கி வச்சுட்டே இருந்தா பரிசுத்தாவியானவர் வருவாருன்னு சொல்றாங்க. அது பெரிய தப்பு இன்னைக்கு. ಈ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಾದ್ಯಗಳನ್ನ ಬಾರಿಸಿದ್ರೆ ಅಥವಾ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಹೊಗೆ ಬರುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಿದ್ರೆ ಅಥವಾ ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಬೆಳಕುಗಳನ್ನ ಹಾಕಿದ್ರೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಬರ್ತಾರೆ ಎಂಬುದೇ ತಪ್ಪಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. இன்னும் வர வாரங்கள்ல நான் ஒரு சின்ன இது சொல்றேன். இன்னொரு இடத்துல என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் பேதுருவை வந்து ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போக சொல்றாரு. ಪೇತ್ರನಿಗೆ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ದೇವರು. அந்த பேதுரு வந்து என்ன பண்றாரு? என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. சரி ஆண்டவரே, நீங்க போக சொல்றீங்க, அந்நிய ஜனங்க இருக்கிற ஊரு, நான் போறேன் அப்படின்னு போயிட்டு அவர் பாட்டுக்கு என்ன பண்றாரு? மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கிறார். சாதாரணமா இப்படி மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கிறாரு. ಅವರು ದೇವರು ಹೇಳಿದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಸರಿ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅದು ಯಾವ ಭಾಗಕ್ಕೆ ಎಂಬುದಾಗಿ ಏನೆಂಬುದಾಗಿ ಹೋಗುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಾಮಾನ್ಯವಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சடனா எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்படுறாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ತಕ್ಷಣವಾಗಿ ಎಲ್ಲರೂ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡ್ತಾ இதுல ಇದ್ದಾರೆ. என்ன நினைக்கிறோம் நம்ம? ಇದರಿಂದ ಏನಂತ ತಿಳಿದುಕೊಳ್ತೇವೆ? பரிசுத்தாவியானவரை உங்க இஷ்டப்படி வராரு போறாருன்னு நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் இஷ்டப்படி அவர் பண்ணுவாரு. அததான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு. ನಿಮ್ಮ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಬರ್ತಾರೆ ಹೋಗ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದಲ್ಲ, ಅವರ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಬರುವಂತ ರೀತಿ ಕಾರ್ಯಗಳು ಎಂಬುದಾಗಿ. சோ உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு அக்கினிமயமான ஒரு காட்சி. அக்கினி வந்து உட்கார்ல, அக்கினி மாதிரி இருந்துச்சாம். அவங்க தலைமையில வந்து உட்கார்ந்துச்சாம் ஒருத்தர் ಅಲ್ಲಿ தலைமையில. ನೋಡ್ತೇವೆ ಬೆಂಕಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಅವರ ಮೇಲೆ ಒಂದೊಂದಾಗಿ ಕೂತುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ. அப்ப என்ன பண்ணாங்களாம்? எல்லாரும் வந்து வேற வேற பாஷைகள்ல வந்து பேச ஆரம்பிச்சாங்களாம். ಆಗ ಬೇರೆ ಬೇರೆ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಅದಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾರೆ. அந்த என்னாச்சு? அந்த எருசலேம் அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு ஆசரிக்க வராங்க. வரும்போது வெளிநாட்டுக்காரங்களாம் அந்த எருசலேம் பட்டணத்துல சேரி இருக்காங்க. ಅಲ್ಲಿ ಪಂಚಶತಮ ದಿವಸದಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಬೇರೆ ಊರಿನಿಂದ ಬಂದಿರತಕ್ಕಂಥವರೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ಎಲೆಸಲೇಮ್ ಭಾಗದಲ್ಲಿ ಬಂದು ಸೇರಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவங்க என்ன பண்றாங்க? என்னடா இது, நம்ம ஊர் பாஷையில பேசுறாங்க அப்படின்னு அவங்க பாஷைய வந்து எல்லாருக்கும் காதுல விழுது. ಅವ್ರು ಏನಪ್ಪಾ ಇದು ನಮ್ಮ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದಾರಲ್ಲ ಎಂಬತಕ್ಕಂಥ ಒಂದು ಮಾತುಗಳು ಅವರ ಕಿವಿಗಳಲ್ಲಿ ಕೇಳಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்ப நம்ம இங்க அந்நிய பாஷை வேற பாஷையில நம்ம பேசுறோம்னா, பேசும்போது இங்க ஹிந்திக்காரங்க வராங்க, ஒருத்தர் வந்து தெலுங்குக்காரங்க வராங்க, ஒருத்தர் வந்து பஞ்சாப்காரங்க வராங்கன்னா, இப்ப நம்ம அந்நிய பாஷையில பேசுறோம்னா அவங்க அங்க வெளியே நின்னுட்டு என்னடா இந்த சர்ச்சில இருந்து நம்ம பாஷை வருது அப்படின்னு வந்து அவங்க உள்ள வந்து ஆச்சரியமா எப்படி இருக்கும், அதே போல அந்த டைம்ல ஒரு ஆச்சரியம் ಈ வந்துச்சு. ಒಂದು ದಿವಸದಲ್ಲಿ ನಾವು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅಂತಂದ್ರೆ ಹೊರಗಡೆ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಆಂಧ್ರದವರಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಪಂಜಾಬ್ದವರಾಗಿರ್ಬೋದು ಬೇರೆ ಒಂದು ರಾಜ್ಯದವರು ನಮ್ಮ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದಾರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಆಶ್ಚರ್ಯಭರಿತರಾಗಿ ಮಾತನಾಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಮಾತನಾಡಿಕೊಳ್ತಕ್ಕಂಥ ಸಂಗತಿ. க்ளோசியா அப்படின்னு வந்து கிரேக்க பாஷையில சொல்றாங்க. வேற பாஷைகள் அப்படின்னா கிளாசரின்னு சொல்லுவாங்க. சோ வேற பாஷைகள்ல அவங்க பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ಗ್ರೀಕ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಗ್ಲೋಸಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಬೇರೆ ಮಾತುಗಳು ಅಥವಾ ಬೇರೆ ಭಾಷೆಗಳು ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಮಾತನಾಡಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஜனங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாயிருச்சு. ಜನರಿಗೆಲ್ಲ ಆಶ್ಚರ್ಯವಾಗ್ತಾ ಇದೆ. சோ உடனே என்ன ஆகுது? என்ன இதுல என்ன பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில என்னதான் பேசுறாங்க அவங்க அப்படின்னு வந்து கேக்குறதுக்கு அர்த்தம் என்னன்னா, ಅಲ್ಲಿ ಅನ್ಯ ಭಾಷೆಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದಾರಲ್ಲ ಅದರ ಅರ್ಥ ಏನೆಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಾಗ 11வது வசனம் படிங்க. 2வது அதிகாரம் 11வது வசனம். கிரேத்தரும் ம். அரபியருமாகிய நாம் ம். நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அவங்களுடைய பாஷைகளிலே என்ன பேசுறாங்க? என்ன பண்றாங்க? ஆண்டவருடைய மகத்துவத்தை ஆண்டவர் வந்து துதிக்கிறாங்க அவங்க. அதான் அந்நிய பாஷை. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಬೇರೆ ಒಂದು ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ದೇವರ ಮಹತ್ತರವಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಅವರು ಸ್ತುತಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ.
பாருங்க நீங்க ஆண்டவரை துதிக்கிறீங்க. தனி ஜெபத்துல நீங்க துதிக்கிறீங்க. ನೀವು ವೈಯಕ್ತಿಕ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸ್ತೀರಿ. உங்க பாஷையில நீங்க துதிக்கிறீங்க. ನಿಮ್ಮ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ನೀವು ಸ್ತುತಿಸ್ತೀರಿ. கன்னட பாஷையில, தமிழ் பாஷையில துதிக்கிறீங்க. ಕನ್ನಡನೋ ಅಥವಾ ತಮಿಳು ಭಾಷೆಯಲ್ಲಿ ನೀವು ಸ್ತುತಿಸ್ತೀರಿ. ஒரு 5 நிமிஷம் துதிக்கலாம் நம்ம பாஷையில. 5 ನಿಮಿಷದಲ್ಲಿ ನಮ್ಮ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಸ್ತುತಿಸಬಹುದು. எல்லா வார்த்தையும் நம்ம சொல்லிருப்போம். ஆண்டவரே நீர் வல்லவர், வாக்கு மாறாதவர், நீர் பெரியவர், உம்முடைய கரத்தின் கிரியைகள் ஆண்டவரே அற்புதமானது அப்படின்னு நம்ம பாஷையில நம்ம சொல்லிட்டே இருப்போம். ನಮ್ಮ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ದೇವರೇ ಅದ್ಭುತನ ಆಲೋಚನೆಕರ್ತನೆ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮ ಆ ರೀತಿ ಇರತಕ್ಕಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳ್ತಾ ಇರಬಹುದು. ஆண்டவர் ஒரு gift தரார் அந்த நேரத்துல. ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ಉಡುಗೊರೆಯನ್ನ ವರವನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. மகனே மகளே உனக்கு வேற பாஷையிலயும் என்ன துதிக்கிறதுக்கு உனக்கு நாவு தரேன் அப்படின்னு ஆண்டவர் தராரு. அதாங்க அந்நிய பாஷை. ಅಲ್ಲಿ ಮಗನೇ ಮಗಳೇ ನಿನಗೆ ಬೇರೆ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಸ್ತುತಿಸುವುದಕ್ಕೆ ನಾನು ವರವನ್ನು ಕೊಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಕೊಡುವಂತದ್ದೇ ಅನ್ಯ ಭಾಷೆ. ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா கர்த்தரை துதிப்பதுக்கு அந்நிய பாஷைகளை தேவன் சில பேருக்கு சபையிலே கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ ಏನಂತಂದ್ರೆ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬೇರೆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಆ ಒಂದು ವರಗಳನ್ನ ಬೇರೆ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಕೊಡ್ತಕ್ಕಂಥದ್ದಾಗಿದೆ. இதை குறித்து அந்நிய பாஷைகளை குறித்து பரிசுத்தாவியின் ஞானஸ்தானத்தை குறித்து நான் வந்து ஒரு 200-300 மணி நேரம் புஸ்தகங்கள் எல்லாம் படிச்சு எதோ புஸ்தகங்கள்லாம் படிச்சு நான் என் அனுபவத்துல நான் சொல்ற காரியங்கள். ಇದರಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಒಂದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ಅನ್ಯ ಭಾಷೆದ ಕುರಿತಾಗಿ 2-3 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಓದಿ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ತಿಳಿಸುವಂತ ಒಂದು ವಿಷಯವಾಗಿದೆ. பரிசுத்தாவியானவர் அந்நிய பாஷை வரத்தை வந்து இன்னைக்கு கொடுக்கிறாருன்னு நம்ம நம்புறோம். ಆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಅನ್ಯ ಭಾಷೆಯ ವರವನ್ನ ಕೊಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನಂಬ್ತೇವೆ. அத வந்து அவரை ஏசப்பாவை துதிக்கிறதுக்காக ஆண்டவர் கொடுக்கிறாருன்னு நம்ம நம்புறோம். ಅದನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ನಾಮ ಮಹಿಮೆಯನ್ನ ಸ್ತುತಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಕೊಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನಂಬ್ತೇವೆ. சபையிலே எதுக்கு அதை நம்ம வந்துட்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு சபை கூடும்போது அது பண்றதுன்னா அவிசுவாசிகள் இருக்கும்போது அவிசுவாசிகள் எல்லாருக்கும் புரியுற பாஷையிலே நம்ம பைபிள் நம்ம வந்து பிரசங்கம் பண்ணணும்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಆ ಒಂದು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಬೇರೆ ವಿಶ್ವಾಸಿಗಳಿರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ಅರ್ಥವಾಗುವಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯಗಳಿಗಾಗಿ ಅದನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒருவேளை நம்ம கிறிஸ்டியன்ஸ் மாத்திரம் குரூப்பா உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம வந்து வெறும் கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இருக்கிறோம், அந்நிய பாஷையிலே நம்ம அர்த்தம் இல்லாமல் நம்ம வந்து ஆண்டவரை துதிக்கலாம், அது ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. ಒಬ್ಬರು ಕ್ರೈಸ್ತರ ಕೂತ್ಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅನ್ಯ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಂತದ್ದು ಅದು ತಪ್ಪೇ ಆದಂತ ಸಂಗತಿ ಅಲ್ಲ. தனிப்பட்ட வாழ்க்கை ஜீவியத்துல நீங்க வந்து அந்நிய பாஷையை நீங்க பேசலாம், அதுல வந்து தப்பே இல்ல. ನಿಮ್ಮ ಒಂದು ವೈಯಕ್ತಿಕವಾದಂತ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನ್ಯ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡತಕ್ಕಂಥದ್ದು ಅದು ತಪ್ಪಾದಂತ ವಿಷಯವೇ ಅಲ್ಲ. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, நிறைய நேரத்துல சபைகளிலே அந்நிய பாஷைகளை பேசும்போது என்ன ஆகுதுன்னா Facebook லைவ் பண்றாங்க, YouTube லைவ் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுது, அவிசுவாசிகள் பார்க்கும்போது இவங்க என்ன வளர்றாங்க அப்படின்னு வந்து ஆண்டவருடைய நாமம் அது வந்து தூசிக்கப்படுறதா இருக்குது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಫೇಸ್ಬುಕ್ ಲೈವ್ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಬೇರೆ ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಲೈವ್ಗಳಲ್ಲಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ಅವರು ಅನ್ಯ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಾಗ ಬೇರೆ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ ಇವರು ಏನೋ ಒಂದು ತೊದಲುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದಾರಲ್ಲ ಅಂತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಭಾಸವಾಗ್ತದೆ. கண்டிப்பா அந்நிய பாஷையில துதிக்கலாம், அதே யூடியூப்லயும் பண்ணலாம், Facebookலயும் பண்ணலாம். பட் பைபிள் என்ன சொல்லுது, திட்டவட்டமாக அந்நிய பாஷையில பேசும்போது அவிசுவாசிகள் இருக்கும்போது அதுக்கு வந்து என்ன பண்ணணும், அதுக்கு வந்து என்ன கொடுக்கணும், நம்ம இன்டர்பிரேஷன், அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும், அர்த்தத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லுது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಆ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಗಳು ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಅನ್ಯ ಭಾಷೆಯನ್ನ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅದಕ್ಕೆ ಅರ್ಥಗಳನ್ನು ಕೂಡ ತಿಳಿಸಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. நிறைய பேர் அதை கீழ்ப்படிறது இல்ல. ಇವತ್ತಿಗೆ ಅನೇಕರು ಅದಕ್ಕೆ ಅವರು ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. வேற ஏதாவது வசனத்தை வச்சு வந்து வேற மாதிரி அதை கொண்டு போயிருவாங்க. ಅದಕ್ಕೆ ಬೇರೆ ವಚನಾಧಾರಿತ ವಸ್ತುಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಅದಕ್ಕೆ ಬೇರೆ ರೀತಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. என்னைக்கு நம்ம ஆண்டவருடைய வசனத்தை நம்ம இஷ்டத்துக்காக நம்ம ட்விஸ்ட் பண்றோமோ நம்ம ಡೇಂಜರಾன வழியில போறோம் அப்படின்னு ಅರ್ಥ. ಯಾವಾಗ ನಮ್ಮ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರವಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ತಿರುಚಲ್ಪಡ್ತೇವೆ ಆಗ ನಾವು ತಪ್ಪಾದಂತ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ. அப்புறம் இன்னொரு ஒரு காரியம் நான் வந்து எச்சரிக்கை நான் கொடுத்துறேன். ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯವನ್ನ ನಾನು ಎಚ್ಚರಿಕೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮಗೆ ತಿಳಿಸ್ತೇನೆ. அந்நிய பாஷை பேசிட்டா நீ ஆண்டவர்கிட்ட ரொம்ப க்ளோஸ், அந்நிய பாஷை வரம் கிடைக்கட்டானா நீ வந்து ரொம்ப நீ தேர்ட் கிளாஸ் கிறிஸ்தவன் அப்படின்றது வந்து தயவு செய்து யாரா சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ஆண்டவருடைய வார்த்தையில இருந்து வர்ற காரியம் இல்ல அப்படின்னு வந்து நீங்க விளக்கமா அவங்களுக்கு நீங்க சொல்லிரணும். ನೀವು ಅನ್ಯ ಭಾಷೆಗಳಿಂದ ಮಾತನಾಡಿದ್ರೆ ದೇವರಿಗೆ ಬಹಳ ಹತ್ತಿರದಲ್ಲಿ ಇದೆಯೇ ಅಥವಾ ಅನ್ಯ ಭಾಷೆಗಳಿಂದ ಮಾತನಾಡದೇ ಇದ್ರೆ ದೇವರಿಂದ ನೀನು ಬಹಳ ದೂರದಲ್ಲಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿ ಹೇಳ್ತಕ್ಕಂಥವ್ರನ್ನ ದಯವಿಟ್ಟು ಆ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಡ್ರಿ. சோ ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ಯಾರನ್ನು ಕೂಡ ಫೋರ್ಸ್ ಮಾಡಬೇಡ್ರಿ. அந்நிய பாஷை என்பது ஒரு அருமையான ஒரு பாஷை, தேவன் சில பேருக்கு கொடுக்கிறார். ಅನ್ಯ ಭಾಷೆ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಅದ್ಭುತವಾಗಿ ದೇವರು ಕೊಡುವಂತ ಒಂದು ವರವಾಗಿದೆ. ಕೆಲವರಿಗೆ ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ. ಅದು ಆಂಡವರಿಗೆ நீங்க ஜெபிக்கலாம், நீங்க கேட்கலாம் ஆண்டவர்ட்ட, அது தப்பே இல்ல, நீங்க கேளுங்க ஆண்டவர்ட்ட. ಅದಕ್ಕಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಬಹುದು, ನೀವು ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಕೇಳ್ರಿ. ஆண்டவர் வந்து அது வந்து அவர் சித்தம் இருந்தா, ஆவியானவருடைய சித்தம் இருந்துச்சுன்னா அவர் கொடுப்பார். ದೇವರ ಚಿತ್ತ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಚಿತ್ತವಿರುವುದಾದ್ರೆ ದೇವರು ಅದನ್ನ ಕೊಡ್ತಾರೆ. ಇಲ್ಲಾಟಿ நம்ம ನಾರ್ಮಲ್ ಉಂಗ ತಮಿಳ್ ಭಾಷೆ ಕನ್ನಡ ಭಾಷೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಆಂಡ್ರ ತುದಿಪೋம். ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮ ಒಂದು ಸಾಮಾನ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ನಾವು ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸೋಣ. ಸರ ಅದಂಗ ಇದು வந்து இன்னொன்னு வந்து ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿ ನಾನು ಮುಗಿಸ್ತೀನಿ. அந்நிய பாஷை இங்க வந்து பேதுரு வந்து நிரப்பப்படுறாரு, பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் படப்படுறாரு இந்த இடத்துல. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಸ್ನಾನದಿಂದ ಅಲ್ಲಿ ತುಂಬಿಸಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಪೇದ್ರು. நீங்க நினைக்கலாம் ஒரு வாட்டி ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஆயிடுச்சா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ಒಂದು ಬಾರಿ ಆಯ್ತು ಅಂದ್ರೆ ಅದು ಆಯ್ತಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಬಹುದು ನೀವು. இல்ல
ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲ. எப்பெல்லாம் என்னைக்கெல்லாம் நம்ம ஊழியத்துக்கு போறோமோ அன்னைக்கெல்லாம் ஆவினாலே நம்ம நிரப்பப்படணுங்க. ಯಾವಾಗೆಲ್ಲ ನಾವು ಸೇವೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವೋ ಆಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ನಾವು பாருங்க, இங்க ತುಂಬಿಸಲ್ಪಡಬೇಕಾಗ್ತದೆ. பார்த்தோம் இங்க 2வது அதிகாரத்துல 4வது வசனத்துல பேதுரு இருந்தார் அந்த இடத்துல. ಎರಡು இருந்தாரா இல்லையா? அவர் அந்நிய பாஷையிலே பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டார். ಅಲ್ಲಿ ಪೇತ್ರ ನೋಡ್ತಾ ಇದೆ ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಪೇತ್ರನ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. 4வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. 4ನೇ ಅಧ್ಯಾಯದ 8ನೇ ವಚನ ನೋಡ್ರಿ. அப்பொழுது பேதுரு ஆ. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து ம். அவர்களை நோக்கி, ம். ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பாருங்க எதனால நிரப்பப்படுறாரு பேதுரு? திருப்பி பரிசுத்த ஆவியினாலே. பரிசுத்தாவிலே நிரப்பப்படுறாரு. இன்னொரு ஒரு வசனம் அதே அதிகாரம் 4வது அதிகாரம் 31வது வசனம் படிங்க. 4ನೇ ಅಧ್ಯಾಯ 36ನೇ ವಚನ ಓದ್ರಿ. அவர்கள் அங்க ஜெபம் பண்றாங்க, குரூப்பா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது ம். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். பாருங்க 3 வாட்டி நம்ம பாக்குறோம், இன்னும் நிறைய வாட்டி கூட இருக்கு. பேதுரு என்ன ஆகுறாரு? திருப்பி திருப்பி நிரப்பப்படுறாரு. ಅಲ್ಲಿ 3 ಬಾರದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಪೇತ್ರನಲ್ಲಿ ಪುನಃ ಪುನಃ ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತನಾಗಿ ತುಂಬ್ತಾ ಇದ್ದಾನೆ. நீங்க ஊழியம் செய்யணுமா? ನೀವು ಸೇವೆ ಮಾಡ್ಬೇಕಾ? சண்டே கிளாஸோ யூத் மினிஸ்ட்ரியோ எந்த ஊழியம் செய்யணும்னாலும் ஃபர்ஸ்ட் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, ஆண்டவரே உம்முடைய ஆவினாலே என்ன நிரப்புங்க. என்னுடைய வண்டியில பெட்ரோல் இல்லாம நான் வந்து வண்டி ஓட்ட முடியாது. உம்முடைய ஆவினாலே நிரப்புனாதான் நான் ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு நீங்க தயவு செய்து சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ நீங்க பரிசுத்தாவினாலே நிரப்பப்படணுங்க. ನೀವು ಮಾಡುವಂತ ಒಂದು ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ ಕಾರ್ಯವಾಗಿರ್ಬೋದು, ಯಾವುದೇ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿರ್ಬೋದು, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ನೀನು ಪವಿತ್ರಾತ್ಮನ ದೇವರೇ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡ್ರಿ, ನನ್ನ ಒಂದು ಸ್ವಂತ ಕಾರ್ಯದಿಂದಲ್ಲ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಅದನ್ನ ನಡೆಸಲ್ಪಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಡೆಸಿಕೊಂಡು நீங்க பாருங்க, உங்க வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் பாப்பீங்க. பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு நீங்க செய்யற ஊழியமோ சும்மா கடமைக்காக நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம வார வாரம் செய்யறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. ಅಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕೂ ಕೇವಲ ಏನೋ ಒಂದು ಕಾಟಾಚಾರಕ್ಕೆ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಕ್ಕೂ ತುಂಬಾ ತುಂಬಾ ವ್ಯತ್ಯಾಸ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತದೆ. பயங்கரமான ஒரு அன்பு அப்படியே நிரப்பும் நம்ம இருதயத்துல. ಆ ಭಯಂಕರವಾದಂತ ಪ್ರೀತಿ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ஒரு ತುಂಬಿರಲ್ಪಡ್ತದೆ. பயங்கரமான ஒரு தைரியத்தை தேவன் நம்மளுக்கு கொடுப்பாரு. ಭಯಂಕರವಾದಂತ ಧೈರ್ಯವನ್ನ ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಕೊಡ್ತಾರೆ. ஒரு சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு மனத்தாண்மை பரிசுத்தாவியானவர் நம்மளுக்கு கொடுப்பாரு. ಸೇವೆ ಮಾಡ್ಬೇಕಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಮನಸ್ಥಿತಿಯನ್ನ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿ ಕೊಡ್ತಾರೆ. எந்த கஷ்டம் வந்தாலும் சகிக்கிறதுக்கு ஒரு தைரியத்தை தேவன் நம்மளுக்கு கொடுப்பாரு. ಯಾವುದೇ ಕಷ್ಟಗಳು ಬಂದ್ರು ಕೂಡ ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಒಂದು ಧೈರ್ಯವನ್ನ ಅವರು ಕೊಡುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. ஒரு காலத்துல நமக்கு போர் அடிச்சிருக்கும், ஒரு காலத்துல நம்ம ஏதோ நம்ம போய் பண்ணிருப்போம், கஷ்டப்பட்டு பண்ணிருப்போம், சீக்கிரம் எரிச்சலா இருக்கும். பட் இப்ப சந்தோஷத்தோட ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம செய்வோம். ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಏನೇನೋ ಮಾಡಿರ್ತೀವಿ, ನಮಗೆ ಬೋರ್ ಆಗಿರುವಂತ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ, ಆದ್ರೆ ಈಗ ದೇವರ ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಅದನ್ನು ವೇಗವಾಗಿ பாருங்க, இந்த ನಡೆಸುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. இடத்துல இதான் சபையோட ஸ்டார்டிங். ಇದೇ ಸಭೆಯ ಒಂದು ಪ್ರಾರಂಭಕ್ಕೆ ಹಂತ. எப்படி பரிசுத்தாவியானவர் நம்மளுக்கு கொடுக்கப்படும்? ஆல்ரெடி நம்ம யோவான் புத்தகத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕೊಡಲ್ಪಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಆಗ್ಲೇ ಯೋಹಾನನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ.